பாக்கியவான்கள் ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே. வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. எங்க ஞானத்தினால வசனத்தை நாங்கள் வாசிக்க கூட முடியாது ஆண்டவரே. உம்முடைய ஞானம், உம்முடைய வல்லமையின் மூலமாய் வசனம் எங்களோடு கூட பேசும். புது பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை செய்தருள வேண்டுமா? இயேசு ரட்சகரின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்றை நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கும்போது, கிறிஸ்துமஸ் காலங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாட்கள் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியிலே ஆரம்பித்து அது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரைக்குமாக இடையே இருக்கிற நாட்கள் தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நாட்கள் என்று சொல்லி திருச்சபை நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை நாம் மறந்து போய் விடுகிறோம். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும்போது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்குமாக இடைப்பட்டிருக்கிற நாட்களை தான் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களாக நினைத்து கிறிஸ்து பிறப்பி மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம். அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரைக்குமாக இருக்கிற நாட்களை நம்முடைய திருச்சபை எதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறது என்றால், அந்த ஜனவரி 6ஆம் நாள் அது ஒரு பண்டிகையின் நாள். நாம் மேலை நாடுகளுக்கு செல்வோம் என்றால், இங்கிலாந்து தேசத்திற்கோ அல்லது ஜெர்மன் தேசத்திற்கோ இருக்கிற ஆங்கிலிக்கன் திருச்சபைகளுக்கு செல்வீர்கள் என்றால், இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதியை அவர்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். நம்முடைய சபை சொல்லுகிறது, அந்த நாளுக்கு பெயர் பிரசன்ன திருநாள், the day of the epiphany, பிரசன்ன திருநாள் என்று சொல்லி அந்த நாளை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். ஒருவேளை நான் காலையில வாசித்த சுருக்க ஜெபத்தை நீங்க கவனமா அந்த ஜெபத்தை நீங்க கேட்டிருப்பீர்கள் என்றால், பிரசன்ன திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம் என்று சொல்லிதான் அந்த ஜெபத்தை நான் வாசித்தேன். அது என்ன பாஸ்டர் பிரசன்ன திருநாள்? கத்தோலிக்க திருச்சபை மக்கள் அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு பெயரை கொடுப்பார்கள். 3 ராஜாக்களின் திருநாள் என்று சொல்லி அந்த நாளை அழைப்பார்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, சாஸ்திரிகள் கிழக்கிலே இருந்து வந்து அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டு தங்கள் காணிக்கைகளை அவருக்கு செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே அந்த 3 ராஜாக்கள், அந்த ஞானிகள், அவர் 3 5 20 என்பது வேதத்திலே நமக்கு சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் கொடுத்த காணிக்கை பொன் வெள்ளை போலும் தூபவர்க்கம் ஆகியவற்றை வைத்து நாம் 3 என்று சொல்லி கணக்கு போடுகிறோமே தவிர, கிழக்கிலே இருந்த சாஸ்திரிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே தவிர 3 பேர் வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆகவே சாஸ்திரிகள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் கிழக்கே இருந்து வந்தபடியினாலே சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அரபு தேசத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கலாம், அவர்கள் ஈரானில் இருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எங்க இருந்து வந்தாங்கிறது நமக்கு முக்கியம் அல்ல. அவர்கள் யூதராக இல்லாதபடியினாலே ஆண்டவருடைய பிறப்பை அவர்களும் ஏற்றுக்கொண்டு பிறந்த ஆண்டவருக்கு தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்தபடியினால் அந்த நாளை பிரசன்ன திருநாள், கிறிஸ்து புறஜாதியாருக்கு தன்னை வெளிப்படுத்தின திருநாள் என்று சொல்லி the day of the epiphany, பிரசன்ன திருநாள் என்று சொல்லி அந்த நாளை அவர்கள் அகில உலக கிறிஸ்தவ திருச்சபைகளும் அனுசரிக்கின்றவன்றாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் இருக்கிற ஆங்கிலிக்கன் திருச்சபைகளும் சரி, அந்த நாளிலே ஒரு சிறப்பு ஆராதனையை அவர்கள் வைத்து ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அந்த நாளிலே சொல்லி திருச்சபையினாலே முடிந்த உதவிகளை செய்வது ஆதி திருச்சபையிலே இருந்த வழக்கம். நான் சிறுவனாக இருந்தபோது இந்த பிரசன்ன திருநாளுக்கு எங்கள் சபை அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு கிராமத்திற்கு அன்றைக்கு ஊழியத்திற்காக செல்லுவார்கள். அந்த டே ஆஃப் தி எபிஃபனில பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கே வராத எல்லாரும் வருவாங்க.
ஒரு பஸ்ல நான் சென்றிருக்கிற அனுபவம் கூட எனக்கு சிறு பையனாக இருக்கும் போது வருகிறது. ஏனென்றால் அந்த நாள் அவ்வளவு முக்கியம். யாராவது ஒரு புறஜாதியாருக்கு நான் சுவிசேஷத்தை அன்னைக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சபை தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நாள் அந்த பிரசன்ன திருநாள். அது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வருகிறது. அந்த 6ஆம் தேதியோடு கூட கிறிஸ்துமஸ் நாட்கள், பண்டிகை நாட்கள் முடிவடைந்து அதை தொடர்ந்து பிரசன்ன திருநாளுக்கு பின் வருகின்ற சில ஞாயிறு, அப்புறம் லெந்து நாட்களுக்கு முன் வருகிற ஞாயிறு என்று திருச்சபையின் வரலாற்றை பிரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் செய்திக்கு எடுத்துக்கொண்ட பிரசன்ன திருநாளுக்கு என்று செய்திக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒளி வீசுகின்ற நட்சத்திரம், the brightened star. ஒளி வீசுகின்ற நட்சத்திரம் என்கிற தலைப்பை தான் இந்த நாளில் செய்திக்கு என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலிருந்து 2 கேள்விகளை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு முன்பாக வைக்க போகிறோம். முதலாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டிலே கேள்விகள் என்கின்ற வரிசையிலே வருகிற முதலாவது கேள்வி என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். இரண்டாவது கேள்வி, புதிய ஏற்பாட்டிலே கேள்விகள் என்று சொல்லி வருகிற வரிசையில முதலாவது வருகின்ற கேள்வி என்ன என்பதை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். இந்த 2 கேள்விகளையும் நாம் சற்று தியானித்து விட்டு இந்த பிரசன்ன திருநாள் எனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தருளுவாராக. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே கேள்விகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதலாவது கேள்வி ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அந்த கேள்வி வருகிறது. வாசிக்கலாமா? ஆதியாகமம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். இந்த கேள்வியை இன்னைக்கு கொண்டோம் நல்லா நம்ம ஆழமா தியானிக்க போகிறோம். நான் கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில இந்த கேள்வியை மேலோட்டமா நான் வச்சுட்டு போனேன். நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு வாலிப தம்பி கேட்டான், ஆண்டவர் தானே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார், ஏதேன் தோட்டத்தில் மனுஷர்களை கர்த்தர் உருவாக்கினார். அப்ப ஆண்டவர் படைத்த ஏதேன் தோட்டத்தை குறித்தே ஆண்டவருக்கு தெரியலையா? தான் முதலாவது படைச்ச மனுஷனே தான் படைத்த தோட்டத்துக்குள்ள எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தெரியாமல் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார் என்றால், அப்ப நீங்க ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, நம்ம செய்யற எல்லாமே ஆண்டவருக்கு நல்லா தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, இந்த கேள்விக்கும் நீங்கள் சொல்லுகிற காரியத்திற்கும் முரண்பாடு இருக்கிறதே என்று சொல்லி கேட்டார். பல நேரங்கள்ல இந்த வேத புஸ்தகத்தை நம்ம ஜாக்கிரதையா கையாளணும். தேவ பிள்ளைகளை, நான் திருப்பி யார் கேட்டாலும் சொல்வேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த வேத வசனம் நமக்கு புரியவே புரியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிள் புரிய மாட்டேங்குது, பாஸ்டர் லேவியராகமம் புரிய மாட்டேங்குது, உன்னத பாட்டு புரிய மாட்டேங்குது, உபதியா புரிய மாட்டேங்குது, பாதி புரியுது பாதி புரியல. காரணம் என்ன? நான் அறவேக்காடு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். வசனம் நமக்கு புரியணும்னா, வேதம் உனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா, இந்த வேதத்தை எழுதின ஆவியானவர் உன் வாழ்க்கையில உனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தா தான் வேதம் உனக்கு பிடிக்கும். இல்லாட்டி பைபிள் நமக்கு பிடிக்காது. வசனத்தை வாசித்தாலும் நமக்கு புரியாது. வசனத்தை மனப்பாடம் பண்ணாலும் அந்த வசனம் நம்மளோட கிரியை செய்யாது. தேவ பிள்ளைகளை, பைபிள் அழகா சொல்லுது, ஆண்டவர் ஆதாமை காணோன்னு சொல்லி கேட்கல. சரி, இந்த கேள்விக்கு நான் ஒரு பேரை கொடுக்கிறேன். கடவுள் மனிதனிடம் கேட்ட கேள்வி, மனிதனை பார்த்து கேட்ட கேள்வி. சகோதரி வாசித்தாங்க, அந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், கர்த்தர் தேவனாகிய கர்த்தர்
ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆதாமை கூப்பிட்டு, அவர் ஆதாம கூப்பிடுறார். முதல்ல காணாம போனா எப்படி ஆதாம கூப்பிட முடியும்? So he was find out ஆதாம். அவன் நிர்வாணி என்பதை உணர்ந்தான். ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டான். எல்லாத்தையும் அறிந்திருந்த ஆண்டவர் அந்த ஆதாம கூப்பிடுறார். கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அவன் ஏதேன் தோட்டத்துல தான் இருக்கான். இன்னைக்கு நம்ம அப்படி ரஃப் அண்ட் டஃபா பதில் சொல்லுவோம்ல, ஆதாமே நீ எங்க இருக்க? ஐயா நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன், நான் ஏதேன் தோட்டத்துல தான் இருக்கேன், நான் உங்க பக்கத்துல தான் நின்று கொண்டு இருக்கிறேன். அதுவல்ல கேள்வி தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க இருக்க வேண்டிய நீ இப்ப எங்க இருக்க? That's the meaning of this question. எங்க இருக்க வேண்டிய நீ? மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரா? தம்முடைய சாயலாய் ஜீவனை கொடுத்து ஜீவ ஆத்மா எத்தனையோ முறை சொல்லிட்டேன். அது மாத்திரமல்ல, மனிதன் தன்னோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் மனிதனை ஆண்டவர் படைச்சார். தன்னை விட்டு தூரமா போகணுங்கிறதுக்காக அவர் படைக்கிற தேவ பிள்ளைகளை. ஏதேன் தோட்டத்தில் எனக்கு பிடிச்ச சம்பவம் தெரியுமா? பகலி குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் தான் படைத்த மனுஷனோடு கூட உலாவுவதற்காக அவர் ஏதேன் தோட்டத்திற்கு அவர் கடந்து வந்தார். அவர் வந்தாரையா? அவர் வந்தாரு நம்மளோட பேசுறதுக்காக, நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்வதற்காக, அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக. அவருக்கு உள்ள ஜீவன் நமக்குள்ள இருக்குல்ல, அந்த ஜீவனின் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியா இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அவர் மனுக்குலத்தை தேடி வந்தார். அப்ப அவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க. படைத்தது மாத்திரமல்ல, ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தேடி வருகிற ஆண்டவர். அப்ப ஏதேன் தோட்டத்திலே ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை பார்த்து பேசுகிற இடம் இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார், அங்கே மனுக்குலத்தை காணவில்லை. ஆதாமும் மிஸ்ஸிங், ஏவாளும் மிஸ்ஸிங். அவருக்கு தெரியும் தான் நிர்வாணி என்பதை அவங்க அறிந்து கொண்டார்கள். ஆகவே மரத்திற்கு பின்னாக தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம், கடவுளோடு கூட இருக்க வேண்டிய மனுஷன் கடவுளை விட்டு தூரமா போயிட்டான். அதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதாமே, ஆதாமே நீ எங்க இருக்கிற? கூப்பிட்டு. So he was find out ஆதாம். அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாதா? கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிற? இந்த கால வேளையில அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பரத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம் இந்த வருஷத்திலே உண்டு. Where we are, where we are, எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை எங்க இருக்கணும்னு சொல்லி இந்த உலகத்துல படைச்சாரு. யோசித்து பாருங்க ஐயா. தேவ பிள்ளையே, தாயின் கற்பத்தில் உன் எலும்பு உருவாகுவதற்கு முன்னே உன்னை குறித்து என் ஆண்டவர் ஒரு ஒளிமயமான ஒரு திட்டத்தை உருவாக்கினார் ஐயா. ஒளிமயமான திட்டம், ஆச்சரியமான திட்டம். நான் அழிந்து போவதற்கு அந்த திட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. நான் சாகிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் என்னோடு கூட போக கூடாது. என் சந்ததி தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழணும். இதுக்கு தான் ஆண்டவர் உன்னை படைச்சார். இதுக்கு தான் ஆண்டவர் உன்னை படைச்சார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் வழி விலகி போனது போல நம்ம இன்னைக்கு ஆண்டவரை விட்டு போயிட்டோம். பக்கத்துல வர முடியல, அவரை துதிக்க முடியல, அவருடைய சத்தத்தை புரிஞ்சிக்க முடியல, அவர் வச்சிருக்கிற திட்டத்தை உன்னால இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. மனுஷன் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு அவனா ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு, இது தவறா, இது சரியா, இது ரைட்டா, நாங்களாம் இப்படி செஞ்சிட்டு இப்படி இல்லையா என்று சொல்லி விதண்டவாதம் என்ன வேணாலும் பேசலாம். தேவ பிள்ளையே,
பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின். நீ எதை வேணாலும் செய், உனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு சுதந்திரம் உண்டு. பட் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ எங்க இருக்க? எங்க இருக்க? என்னோடு இருப்பேன். ஆதாமே, உன்னை எவ்வளவு மகிமையா அந்த உலகத்துல நான் படைச்சேன்பா. என் ஜீவனையே உனக்கு நான் கொடுத்தனே. அழிந்து போகிற உலகத்தின் ஜீவனால் உன்னை அலங்காரம் பண்ணுவதற்காக அல்ல, ஆவிக்குரிய ஆத்துமாவினாலே ஆத்துமாவும் சரீரமும் நிரப்பப்படணும். இன்னைக்கு ஆண்டவருடைய தேவ கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்களுக்கு 99% பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? உன் ஆத்மா சந்தோஷமா இருந்தா உன் சரீரம் பிரைட்டா இருக்கும். ஆத்மாவை தூக்கி போற்றுவோம், சரீரத்தை மாத்திரம் நம்ம நல்லா வச்சுக்க. நீங்க செய்ய, நான் எதையுமே நான் குறை சொல்ல விரும்பல. தட்ஸ் லெஃப்ட் டு யூ. ஆனா நான் கேட்க வேண்டிய கேள்வி, உன்னுடைய ஆத்மா இந்த காலையில கர்த்தரண்டை இருக்கிறதா? தட்ஸ் a question. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து இருக்கிறார். Where we are, எங்க இருக்கிறோம்? கர்த்தர் உன்னை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவா இந்த உலகத்துல நம்மளை படைச்சாரு? இல்ல தேவ பிள்ளைகளை, உன்னை கண்மலைக்கு மேலாக உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை அழகு பார்க்கணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு உன்னை சரண்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைச்சு பார்க்க முடியாதபடி கர்த்தர் உயர்த்துவார். ஆதாமும் ஏவாளும் அதை இழந்து போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மரத்திற்கு பின்னாக தன்னை ஒளித்துக் கொண்டார்கள். நீ ஒளித்திரு. ஆண்டவர் பாருங்களேன், எதற்காக சாப்பிட்டுங்கிற கேள்வியை அவனை கேட்கல. உன்னை யார் சாப்பிட சொன்ன கொஸ்டின் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீ ஏன் சாப்பிட்டங்கிற கேள்வி ஆண்டவர் ஏவாள்கிட்டையும் கேட்கல, ஆதாம்கிட்டையும் கேட்கல. ஏன் தெரியுமா? The rights is in your hand. நீங்க நல்லா பைபிளை வாசிங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்துறாரோ திட்டத்தட்ட அதை யாருமே நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஏன் கற்றுக் கொடுத்தா நமக்கு பிடிக்காது. நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்து அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்களும் அவங்க பின்னாடி போவீங்க. நெவர். பைபிள் தெளிவா சொல்லுது, கடவுள் எப்படி என் வாழ்க்கையில செயலாற்றாரு. நீ தூரமா போறியோ, ஏன் நீ ஒளிச்சுக்கிட்டங்கிற கேள்வி ஆண்டவர் கேட்டாரா? கேட்கல. அவர் நல்ல ஆண்டவர். நீ ஒளியிலையா ஒளிச்சுக்கோ, பட் நான் கேட்கிறேன், நீ எங்க இருக்கிற? தட்ஸ் ஆல். ரெண்டாவது, ஏன் அந்த கனியை புசிச்சேன்னு சொல்லி கேட்கல. யார் உனக்கு புசிக்க கொடுத்தது? நீ சாப்பிடு, சாப்பிடாம இரு, தட்ஸ் லெஃப்ட் டு யூ. சாப்பிடலன்னா ஆசீர்வாதம், சாப்பிட்டா என்னுடைய சாபம். 2ல 1 அது உன்னுடைய கரம். நீ ஏன் சாப்பிட்ட? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ அப்படியே அழிச்சு போயிட. ஒன்னும் ஆண்டவர் சொல்லல. போயிட்டியா? போப்பா. வேணாண்டு போயிட்டில்ல. இந்த இதுவரைக்கும் ஆசீர்வாதமாகவே இருந்த பூமி சபிக்கப்பட்டிருந்தது. பாவம் சாபத்தை கொண்டு வரும். நல்ல ஞாபகத்தில் வைங்க. நமக்கு ஆதியாகமம் அநேக காரியத்தை தெளிப்படுத்த தேவ பிள்ளைகளை. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம செய்யற பாவம் என்னோட போயிடும். நான் செய்யற பாவம் அப்படியே நான் ஒளிச்சு செய்யறேன், மறைச்சு செய்யறேன், என் பிள்ளைக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, நண்பருக்கு தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது, அப்படியே மறைச்சிடலாம். அந்த மறைக்கப்பட்ட பாவம் சாபத்தை உண்டாக்கும். ஆதாமும் ஏவாளும் பாவத்தை மறைச்சாங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. சர்ப்பத்துக்கு போச்சு அந்த சாபம். அப்ப சர்ப்பம் மட்டும்தானே சபிக்கப்பட்டு இருக்கணும். ஆதாமுக்கும் அந்த சாபத்திலே பங்கு வந்தது, ஏவாளுக்கும் அந்த சாபத்திலே பங்கு வந்தது. பாவத்தின் விளைவு சாபம். பாவத்தை மறைக்கலாம், பாவத்தை மூடி செய்யலாம், பாவம் செஞ்சு தைரியமா என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அந்த சாபம் அது தொடரும். ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவத்தின் சாபத்தை தான் இன்னைக்கு நானும் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன், நம்மளும் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். So the first question, கடவுள் மனிதனை பார்த்து கேட்கிறார், where we are. புதிய ஏற்பாட்டுக்கு போவோமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த பார்த்து கேட்கிற கேள்வி. பழைய ஏற்பாட்டுல முதல் கேள்வி, கடவுள் மனுஷனை பார்த்து கேட்கிற, எங்கப்பா இருக்கிற? புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், கேள்வி அப்படியே மாறி போகுது. வேர் இஸ் த கிங் ஆஃப், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? மனிதன் கடவுளை தேடி கேட்கிறான், எங்கே ஆண்டவர்? இதாங்க பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருக்க? புதிய ஏற்பாட்டில் மனுஷன் கேட்கிறான், ஆண்டவர் எங்கே? ஏன் இந்த ரெண்டுக்கும் இடையில அப்படி என்ன பெரிய கேப் நீங்க நினைக்கிறீங்க? பைபிள் நல்லா தெரிஞ்சாதான் அந்த கேப் உங்களுக்கு தெரியும். கடவுளை விட்டு ஆதாமும் ஏவாளும் தூரமா போயிட்டாங்க. ஆண்டவர் முழங்கால் போடு, பனிஷ்மெண்ட் கொடு, உனக்கு 1000 சவுக்கடி தாரேன், திருப்பி என் கூட வந்துரு சொல்லவே இல்லை.
நான் ரொம்ப அந்த ஏதேன் தோட்டத்துல இன்னைக்கு நமக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, பூமி, இதோட நம்ம சண்டே கிளாஸ்லயே கதையை நிப்பாட்டிடும். ஆனா அதுக்கு பின்னாடி தான் வர சரித்திரமே ஆரம்பிக்குது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கைவிடலைங்க. பூமியிலே இருக்கிற மக்கள் ராட்சசர்கள் அழிக்காதபடி அவங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்தார். எவ்வளவு செய்தார் பாருங்க. ஆண்டவர் என்னைக்குமே கண்டம் பண்ண மாட்டார். அவர் உடனே அழிச்சிட்டாரா நம்ம இந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது இல்லையா? கடவுள் நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கே இப்ப எனக்கு தண்டனை கொடுத்தானா நானும் சத்தியமா அந்த இடத்துல இருக்க முடியாது. அவர் என்ன செய்யறார் பாருங்களேன். அந்த சாபங்கிறது எப்படி நம்மை தொடருகிறது என்பது நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. பாவம் நமக்கு தெரியும், சாபம் நமக்கு தெரியாது. பாவத்தின் விளைவை நீ உணர்வ, சாபத்தின் விளைவை சந்ததி உணரும். எங்க தொடருது பாருங்களேன். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த சந்ததி ஏன் தொடருதுன்னு சொன்னா முத கொலையே அங்க வருது. காயின் ஆபேலுக்கு மத்தியில, காயின் ஆபேலுக்கு மத்தியில் காயின் என்ன செய்யறாரு? ஆபேலை கொன்று போட்டு விடுகிறார். பொறாமை எங்க இருந்து வந்துச்சு? ஆதாமும் ஏவாளும் பொறாமப்பட்டாங்கன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோமா? இல்லையே. அப்ப பொறாமை எங்க இருந்து வந்துச்சு? சாபத்தின் விளைவு. சாபத்தின் விளைவு. கடவுளை விட்டு நான் தூரமா போயிட்டேன்னா கடவுள் என்ன செய்யறாரு? என்னை விட்டுறாரு. கவனிங்க, என்னை விட்டு விடுகிறார். மாறா அவர் எனக்கு என்னென்ன ஜீவனை கொடுத்திருந்தாரோ அதை மாத்திரம் எடுத்துறாரு. எடுத்துட்டு நீ போப்பா, இந்த உலகத்துல சுய பலத்துல வாழு, சுய ஞானத்துல வாழு, சுய காரியத்தை சுயமா எந்த முடிவெடு விட்டுறாரு. அதனால தானே இன்னைக்கு நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? தேவ சித்தத்துக்கு விரோதமா இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யல, நமக்கு எதுவுமே வராதுங்க, எதுவுமே வராது. நீ நல்லா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தோணும். ஏன்னா we are living in the world. தேவ சித்தத்துக்கு விரோதமா சுய சித்தமாய் செய்யப்படுகிற காரியங்கள் இந்த உலகத்துல உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்? உன்னை சுத்திலும் சுய சித்தத்தை செய்கிற கூட்டம் ஒன்று உண்டு. 1000 பேர் கண்ணு தெரியாதவ இருக்கும்போது ஒருத்தர் சொன்னா எனக்கு நல்லா கண்ணு தெரியுது உலகத்தை பார்க்கிறேன்னு சொல்லும் போது அந்த 1000 குருடனும் சேர்ந்து சிரிச்சாங்க. இவனை பாரு கிரிக்கே மாதிரி பேசுகிறான். அதுதான் உலகம். தேவ பிள்ளையே, நீ அதை பத்தி கவலைப்படாதே. அதை பத்தி உனக்கு ஏன் தெரியுமா? கேள்வி கேட்கிற கூட்டம் உண்டு. ஆண்டவர் எங்கே? வேர் இஸ் தி கிங்? இந்த உலகத்தில் எனக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், இந்த உலகத்தில் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், ஏன் கடவுளை விட்டு மனுஷன் தூரமா போனா அவனால சமாதானமா வாழ முடியல. அவனால சமாதானமா வாழ முடியல. வாழ்ந்தான், ஆனால் சமாதானமா வாழ முடியல. ரெண்டுக்கும் வித்தியாசம் நான் சொல்றது புரியுதா? வாழலாம், சமாதானம் இருக்காது. ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெறுமை. என்ன நண்பர் ஒரு மன தத்துவ டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் மதுரையில. சில நேரங்களில் எனக்கே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட நான் போய் பேசுவேன். ஒரு முறை பேசும்போது அவர் சொன்னார், காலேஜ் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்துட்டு போனா, நீ போகும்போது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லையா அங்கிள், என்ன அங்கிள் சொன்ன? அவர் சொன்னார், டேய் அவன் சொன்னான் எல்லாத்தையும் காசு இருக்கு சார், என்கிட்ட 2000 ரூபா கூட இல்லையே, நான் சாக போறேன் அப்படின்ட்டு என்கிட்ட வந்தேன். அப்போ நான் சொல்லி, உனக்கு 2000 தானடா வேணும்? ஒரு ரூமுக்குள்ள நான் 20,000 ரூபா தாளை போட்டு அடைச்சி உன்னை உள்ள விட்டுறேன். ஒரு அரை மணி நேரம் அந்த ரூபாயோட நீ இரு, நீ சமாதானத்தை பெற்றுக்கொண்டியான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஞானமா பேசுறான். ரூமுக்குள்ள அடைச்சிருந்தா அந்த காசை வச்சு நான் என்னை வெளியே விடுங்க. இப்போ அவன் கையில் நான் 10,000 ரூபா தாளை கொடுத்து அனுப்பியிருக்கேன். எனக்கு ஷாக்கா போச்சு. என்ன அங்கிள் சொல்றீங்க? 20,000 ஒரு கிரிக்கெட் கையில் கொடுத்துட்டீங்களா? அவன் நாளைக்கு திரும்பி வருமா, வந்து என்ன சொல்றாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. நான் அதை எப்படி 20,000 வாங்கிட்டு யாராவது திரும்ப வருவாங்களா? அவன் போனவன் தான் அங்கிள், வரமாட்டான் அங்கிள் சொன்னேன். 3 நாள் கழிச்சு திருப்பி என்கிட்ட பேசுனார். அவன் வந்தான், வந்து சொன்னான், இந்த காசு எனக்கு வேணாம், இந்த காசு எனக்கு வேணாம். இல்லாத ஒன்று என்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும்போது அதில் தான் எனக்கு எல்லாமே இருக்கும் நான் நினைப்பேன். ஆனால் அந்த பொருள் என் கைக்கு வந்த பிறகு இன்னொன்று நினைப்பேன். ஏன்னா அது என் கைக்குள்ள வந்துருச்சு. பணம் இல்லாதவன் பணத்தை நினைப்பான், பொருள் இல்லாதவன் பொருளை நினைப்பான், வசதி இல்லாதவன் வசதியை நினைப்பான். எல்லாம் இருக்கிறவன் வாழ்க்கையில சமாதானம் என்பது இருக்காது. பிகாஸ் கடவுளை விட்டு தூரமா போன வாழ்க்கை. தேவ பிள்ளையை ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். காலையில 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணிக்கு ஓவர் டைம் பார்த்தா நான் 40,000 சம்பாதிக்கிறேன், என் பிள்ளை 60,000 சம்பாதிக்கலாம். வீட்டாதீங்க தயவு செய்து. 60,000 பிள்ளைய நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகுமா?
60,000 பிள்ளைய ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போகுமா? 60,000 ஒரு குடும்பத்தை மோட்சத்துக்கு கொண்டு போயிருமா? ஜாக்கிரதையா இருங்க. தேவன் நம்ம பேசுற வார்த்தை ஒவ்வொன்றையும் தேவன் கொண்டு வந்து வைப்பார். எல்லாத்தையும் தேவன் கொண்டு வந்து வைப்பார். இன்னைக்கு உலகம் கேட்கிற கேள்வி, வேர் இஸ் த கிங்? ராஜா இங்கே. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்டார், மனிதன் இங்கே. புதிய ஏற்பாட்டில் கடவுள் மனுஷன் கேட்கிறான், ராஜா இங்கே. இந்த 2021 வருஷத்துல கடவுள் எங்கே என்று கேள்வி கேட்கிற சமுதாயத்தில் தான் நீங்களும் நானும் வசித்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை சுற்றி எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க தெரியுமா? காலையில் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் 5 மணிக்கு. ஒரு 2 பேர் அவங்க பழனிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கருப்பு பணியை நடந்து இங்கேருந்து நான் அவனை ஏர்போர்ட்டுக்கிட்ட பார்க்குறேன். பார்க்கும்போதே நொண்டி 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 நடந்து கொண்டு இருக்கிறான். என் உள்ளத்தில் ஒரு பாரம், அவனை எப்படியாவது பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி. அது யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது. நான் ஜாக்கிங் போனோம். நாங்கள் 3 பேர் கொஞ்சம் வேகமாக போனோம். அப்போ ஒரு டாக்டர் என் கூட வருவார் வாக்கிங். நான் சொன்னேன், அங்கிள் நான் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படி என்று சொல்லி. உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, ஏதோ என் மனசில் ஒரு நெருடல் இருக்கிறது, நான் போய் கேட்குறேன் அப்படி என்று சொன்னேன். அவன் கேட்டான். அவன் சொன்னான், என் பேர் காளீஸ்வரன் அப்படின்னு சொன்னான். எங்கேருந்து வரீங்க தம்பி? வளையங்குளத்துலேருந்து நான் பழனிக்கு பாத யாத்திரை போகிறேன். சந்தோஷம். கேள்விக்கிட்ட, எதுக்காக தம்பி நீங்கள் போகிறீங்க? தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக தம்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களானே? இல்லை சார், நாங்கள் பழனிக்கு போகிற வரைக்கும் அதாவது ஏதோ சில ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் கொண்டு வந்துருக்க தான் சாப்பிடுவோம், அடுத்தவங்க எடுத்து வாங்க மாட்டோம். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்க தம்பி, வாட் இஸ் த ரீசன்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். நான் 9வது வருஷம் போகிறேன் சார். ஏன்? இன்னும் 1 வருஷம் போனால் இந்த நொண்டி நொண்டி நடக்கிற என் கால் சரியாக போயிடும். நான் கேட்டேன், 9 வருஷம் போனிய தம்பி, இந்த காலில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? சரி, அது ஒன்று தானா? இல்லை சார், எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை. பார்த்துடுங்க, எங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, கையில் காசு தங்க மாட்டேங்குது. எங்கள் அண்ணன் 50,000 சம்பாதிக்கிறான், வீட்டில் 5,000 கூட கொடுக்க மாட்டான். ஒரே குளம், வீட்டில் பிரச்சனை சார். நான் போகிறேன். அப்போ நான் கேட்டேன், நீ போகாமலே உனக்கு ஒரு வழி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? அவன் கேட்டான் உடனே, நீங்கள் கிறிஸ்தவங்களா? நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவனா இல்லையான்னு சொல்லி நான் பேசவே விரும்பல தம்பி. நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காத்தணும்னு சொல்லி விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்ள விரும்புறியா? என் கையில் வாக்கிங் போனதுனால எந்த டாக்ஸுமே இல்லை. அவன் செல் நம்பரை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் அந்த மனுஷன்ட்ட நான் பேசினேன். அவன் சொன்னான், சார் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இப்போ இல்லை, நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்குறேன். அவனை நான் விடுற மாதிரி இல்லை. அவன் நம்பரை வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி நான் கோயில் முடிஞ்ச பிறகு அவன்கிட்ட பேசுவேன். நான் ஜெபிக்கிற ஜெபம் அவன் பழனிக்கு போகிறதுக்குலாம் அவன் மனசை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. கடவுள் எங்கே? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், நான் காணி கொடுக்குறேன் பாஸ்டர், நான் தெருவா போய் ஏசு நல்லவர். இந்த கடந்த 2020 வருஷத்தில் நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தரை நம்ம வழி நடத்தி வந்திருக்கிறோமோ ஆண்டவர்கிட்ட? இந்த சபைக்கு யாராவது ஒருத்தரை புதுசாக உங்களால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சதா? முடியல. நம்மளே ஒருத்தரை பற்றி எல்லாத்தையும் அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம மூலமாக அடுத்தவங்க சபைக்கு வருவாங்க? இருக்கிறவங்களும் கெட்டு தான் போவாங்க. எனக்கு ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு நேரம் வரும், அதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் செய்வேன். அதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரையுமே வைக்கல. தேவ பிள்ளைய கர்த்தர் கிருபையா இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார்னா, கிருபையா இந்த 2021 வருஷத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா, ஆண்டவர் எங்கே என்று கேட்கிற மனுக்குலத்துக்கு நம்ம கிறிஸ்துவை காட்டணும். நீங்க சொல்லலாம், ஐயா நான் காட்டுறேன், நான் ஏசாமி பத்தி எத்தனை பேர்ட்ட சொல்றேன், ஏசு நல்லவர் நல்லவர் நல்லவர். நான் கேட்கிற கேள்வி, எத்தனை ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார்? ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்பாரு, நீ எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணுங்கிற கேள்வி கேட்கவே மாட்டார். எத்தனை பேரை என்னுடைய மந்தைக்குள்ள கொண்டு வந்த? இந்த கேள்விக்கு வித்தியாசம் புரியுதா? எத்தனை பேரை பிரசங்கம் பண்ண? நான் சொல்லுவேன், ஏசப்பா 30 வருஷம் என் வேலையை விட்டுவிட்டு இதை விட்டுவிட்டு நான் ஊழியத்தை செஞ்சேன், இத்தனை கோயிலை கட்டினேன், இத்தனை மிஷனரியை உருவாக்கி இருக்கிறேன். அடுக்கிட்டு போகலாம். தட்ஸ் அ ப்ராக்ஸி ஒர்க். என் மிஷனரி மார்ச் செய்கிறது என்னுடைய ப்ராக்ஸி ஒர்க். அதில் நான் சந்தோஷப்படவே மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி, ஏன் மூலமா ஒரு ஆத்மாவாவது உடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறதா? 2020 வருஷம் கடைசி நாள் கேட்டேன். என்னுடைய அறிவு கேட்டு 8 பேர் கடவுள் என்னுடைய ஞாபகத்தில் கொடுத்தார். போதும், 8 ஆத்மா என் மூலமா ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த 8ல் 1ஆவது வழி விலகி போகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. நான் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், ஆனால் 8 பேரை தான் கடவுளை கொண்டு வந்தேன். 5 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அதில் ஒரு ஆத்மாவாவது நினைச்சிருக்கட்டும். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சொல்ல முடியுமா? 2020 வருஷத்துல எத்தனை ஆத்துமாவை நீ கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்த?
எத்தனை ஆத்துமா பின்வாங்கி போறதுக்கு நம்ம காரணமா இருந்தோம்? இந்த 2 கேள்விக்கு நாம் பதில கண்டுபிடிப்போம். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். இப்போ ராஜா எங்கே என்று கேள்வி கேட்ட அந்த சாஸ்திரிகள், அந்த வானறிஞர்களுக்கு ராஜாவை காட்டியதற்கு தேவன் பயன்படுத்தினது ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார். ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு தூதனை அனுப்பி, அப்பா அவர் பெத்லகேமிலே சத்திரத்தின் முன்னணியிலே தான் பிறந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கலாமே. என்னைக்குமே ஆண்டவர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் தம்மை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை. ஏனென்றால் மேய்ப்பர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. they are expecting. ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க ராஜாக்கள், இவங்களுக்கு அறிவு ரொம்ப இருந்துச்சு. இவங்க வானத்தின் நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்ப்பதுதான் இவர்களுடைய வழக்கம். சோ அந்த நட்சத்திரத்தின் மூலமாவே கர்த்தர் அவங்களோட கூட பேசுறார். இன்னைக்கு ஆண்டவர், நீ எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு ஆண்டவர் செயலாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிபன்ட்ட கேட்டேன், தம்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது உடனே அது உங்களை மாதிரி பாஸ்டர்மார் செய்ய வேண்டிய வேலைனே, இல்ல உங்களை மாதிரி நான் கல்யாணம்லாம் ஆன பிறகு நான் வாரேனே, அது அல்ல தெய்வ பிள்ளைகளை. எல்லாருக்கும் அது நம்முடைய கடமை. எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். இந்த 2026 வருஷத்துல நம்ம எல்லாரும் ஒரு நட்சத்திரமா மாறணும். அந்த நட்சத்திரம் எப்படி அந்த சாஸ்திரிமார்களை வழிநடத்தி கொண்டு போனதோ அதே மாதிரி ஒரு நட்சத்திரமா நம்ம எல்லாரும் மாறணுங்கிறதான் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். அப்படி நான் ஒரு நட்சத்திரமா இந்த வருஷத்துல மாறணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா தான் இந்த செய்தி உங்களுக்கு. நான் உலகத்தோட நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே நான் போயிடுவேன் அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு அல்ல. நீங்க கவனிக்க வேணாம். ஏசப்பா என்ன ஒரு நட்சத்திரமா இந்த வருஷத்துல மாத்துங்க, ஆண்டவர் எங்கே என்று கேள்வி கேட்கிற மனு குலத்திற்கு உண்மை காட்டுகிற ஒரு நட்சத்திரமா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த செய்தியை கேளுங்க. இந்த நட்சத்திரத்துல 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். The star, it having the 3 different parts. சரிதானா? முதலாவது, இந்த நட்சத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட நட்சத்திரம், the separate one. ஏன்னா இப்படி சொல்றேன்னா, அந்த சாஸ்திரிமாருடைய வேலை என்ன? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருப்பதுதான் அந்த சாஸ்திரிகளுடைய வேலை. எத்தனை நட்சத்திரத்தை அவங்க ஆராய்ந்து பார்த்து இருப்பாங்க? காலத்தை கணிக்கிறது, தேசத்தில் நடக்க போகிற சம்பவங்கள், புதிதாக ஏதாவது ஒரு காரியம் தேசத்தில் உருவாக போகிறதா என்கிற எல்லாவற்றையும் அலசி ஆராய்வதற்காக வானத்திலே தோன்றுகிற நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்வது அந்த சாஸ்திரிமாருடைய ஒரு வேலைன்னு சொல்லி வச்சுக்கோமே. அப்போ எத்தனையோ நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவங்க முடிவுக்கு வரல. ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், ஒரு தெய்வம் மனிதனாக வந்திருக்கிறார் என்பதை அவங்க அறியல. ஆனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது they have come to the conclusion, ஒரு ராஜா மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்து விட்டார் என்கிற செய்தியை அந்த நட்சத்திரத்திலே இருந்து அறிந்து கொண்டார்கள். ஆகவே தான் சொல்றேன், அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம்? அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். நீங்களும் நானும் மட்டும் இந்த உலகத்துல வாழல. நம்மள மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல வாழ்றாங்க. நம்மளை காட்டிலும் ஞானவான் இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் வசதி படைச்சவங்க இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் தைரியமா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நம்மளும் அதுலதான் வசிக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல கடவுள் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்கிற கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கூட்டம் எல்லாரையும் பார்க்கிறது, எல்லாரையும் பார்க்கிறது, நம்மையும் பார்க்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வருகிறது? என் வாழ்க்கை இந்த காலையில பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா 2020 வருஷம் இருந்துச்சா? ஆண்டவருக்காக நம்மிலே எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை? இந்த கேள்வியை கேட்டவுடனே நம்ம என்ன தெரியுமா பதில் சொல்லுவோம்? பாஸ்டர், போன வருஷம் ஃபுல்லா நான் பைபிள் வாசித்தேன் பாஸ்டர், போன வருஷம் ஃபுல்லா நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், போன வருஷம் தவறாம நான் ஆலயத்துக்கு வந்தேன் பாஸ்டர், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கடவுளுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு என்ன, நான் தான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன். இதுக்கு பேர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா சிந்திங்க. யாருமே இப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுத்தா எங்களுக்கு தான் ஆபத்து. பரவாயில்ல, நான் என்னை குறித்து பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான்.
பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற இதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கோம். பேசுங்களேன், கொஞ்சம் போடலைங்க. அப்ப நான் கையில வச்சிருக்கிற பைபிளை தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா என்னங்கிறத பைபிள்ல தேவனை நேசித்த வாழ்ந்து காண்பிச்ச கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி உண்டு. எது கிறிஸ்தவ வாழ்க்கை முன்மாதிரி, தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் முன்மாதிரி, என் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முன்மாதிரி பரிசுத்த வேதம். ஆனா இன்னைக்கு இந்த வேதத்தை விட்டு உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சகோதரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டில் ஏதாவது ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும் பாஸ்டர். நான் கிச்சன் வேலை செய்தேன்னா யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, நான் தனியாக இருந்தால் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, நான் தனியாக இருந்தால் ஒரு பாட்டு கேட்பேன். என் வீட்டுக்குள்ள எப்பயுமே ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் உருவிட்டே இருக்கும் பாஸ்டர். நான் ரொம்ப பொறுமையாக கேட்டேன், ஏசப்பா என் வாயை அடைங்கனே. கர்த்தர் சொன்னார், உன் வாயை அடைக்கிறதுக்காக வைக்கல, நீ கேட்கறத கேளு அப்படின்னார். நான் கேட்டேன், சிஸ்டர் இன்னைக்கு காலையில் இவ்வளோ நேரம் வேதத்தை நீங்கள் தியானிச்சிங்க பாஸ்டர். எனக்கு இங்கே வேலை இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, அங்கே இருக்கு, அதெல்லாம் நேரம் இல்லை பாஸ்டர். நான் கேட்டுட்டே இருந்தேனே. உங்களுக்காக சிலுவையில் மறைச்சது இயேசு கிறிஸ்துவா, நீங்க செய்தி கொடுத்த ஊழியக்காரதான் கேட்டேன். நிச்சயமா அந்த சகோதரி இனிமேல் என்கிட்ட பேச மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். பட் ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஆண்டவர் கேட்க சொன்னார், கேட்டு. இன்னைக்கு நான் பல நேரங்களில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா அதைத்தான் சொல்றோம். லாக்டவுன் பீரியட்ல எனக்கு ஃபோன், பாஸ்டர் நாங்கள் ஆன்லைன்ல ஒரு பிரேயர்ஸ் வச்சிருக்கிறோம், நீங்க நைட்டு 10லேருந்து 12 வரைக்கும் எங்கூட வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், என் பைபிள் அப்படி போடலையா, பொய் சொல்லிட்டு நான் 12 மணிக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண முடியாது, என்னை விட்டுருங்க. பாஸ்டர் நீங்க ஒரு ஊழியக்காரரா? அடுத்து அவர் கேட்குற கேள்வி, நீங்க ஒரு ஊழியக்காரரா? ஏன்னா 10 to 12 ஆன்லைன்ல ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நீங்க ஒரு ஊழியக்காரரா? நான் வாக்குவாதத்தை விரும்பல, போனை கட் பண்ணி விட்டு போயிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா என்ன ஆண்டவரே? இதுதான் உலகத்தின் பார்வைதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா? கர்த்தர் எனக்கு நல்ல மண்டையில ஒரு கோடு போட்டு சில வசனங்களை கொடுத்தாரு. சில வசனங்களை மாத்திரம் தியானிப்போம். பைபிள் கரத்துல இருந்தா எடுத்துக்கோ. கொலேசியர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார் கொலேசியர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். முதல் வசனத்தை வாசிக்கலாமா? இதுக்கு எவ்வளவு தூரம் தியானிக்க முடியும்? வாசிங்க சார். போதும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், the question is an option. யாருக்கு எழுதுறாரு? கொலேசி சபையில் இருக்கிற யாருக்கு எழுதுறாரு பவுல் நிருபத்தை? கொலேசி சபையில் இருக்கிற விசுவாசிகள் தான் எழுதுறாரு. அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்திருக்கிறீர்கள் அப்படில பவுல் சொல்லிருக்கணும், எழுந்தது உண்டானால். நான் சொல்லிட்டேன்ல, the option is yours. நீ கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற அப்படிங்கிற நிச்சயம் உனக்கு இருந்தா தான் உன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையே ஆரம்பம். இல்லைன்னா அது ஆரம்பமே கிடையாது. கிறிஸ்துவோடு கூட எழும்பணும்னா நான் பாவத்துக்குள்ள சாகணும். பாவத்துக்குள்ள செத்தா தான் நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியும்? நான் எழும்ப முடியும். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முதல் படி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் முக்கியமல்ல, என்னை அவர் உயிர்ப்பித்தார் என்கிற அந்த விசுவாசத்தை இந்த காலையில உங்க இருதயத்தில் நீங்க பெற்றிருக்கணும். சகோதரி சகோதரியே, இந்த காலையில நம்ம எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அவர் பாவத்தில் கிடந்த என்ன அவர் உயிர்ப்பிச்சிட்டார். இந்த காலையில வாழ்கிறது நான் அல்ல, என்னில் வாழ்கிற, சொல்லுங்க, என்னில் வாழ்கிற உலகமே இருக்குல்ல, என்னில் வாழ்கிற மாம்சமே சொல்லிக்கிட்டு சொல்றோம், I am a Christian. என்னில் வாழ்கிற கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறது. நான் வாழ்றையா? மூச்சு மட்டும் எனக்கு இருக்கு. மூச்சை கொடுக்கிறவர், என்னை இயக்குகிறவர் எல்லாம் என் ஆண்டவர். ஏன் தெரியுமா? நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்திருக்கேன். ஒரு நாள் உலகத்துக்கு எழுந்திருந்தேன். அவர் இரத்தம் என்னை கழுவியது, அவர் இரத்தம் என் பாவத்தை மன்னிச்சது. இன்னைக்கு நான் அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முதல் சாராம்சம். இந்த கான்பிடன்ஸ் உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க கவலையே விடாதீங்க. ஒரு கேள்வி இந்த காலையில எல்லாரும் கேட்டு பாருங்க, கிறிஸ்துவோடு நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேனா? எப்படி பாஸ்டர் எனக்கு அந்த சிக்னிஃபிகேஷன் வரும்? உயிர்த்தெழுந்தா அவரை மாதிரி இருப்போம், உயிர்த்தெழவில்லை என்றால் உலகத்தை மாதிரி இருக்கும். அதனால சிம்பிள்.
அப்பா என்ன உயர்த்தினாலும் அவரை மாதிரி இருப்பேன், உயர்த்தலைன்னா உலகத்தை மாதிரி இருப்பேன். யாரை மாதிரி இருக்கிறீங்க கேட்டுக்கோங்க. இரண்டாவது கேள்வி, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பிரித்தெடுத்தலின் இரண்டாவது படி. முதல் படி அப்பாவோட என்ன செஞ்சிருக்கணும்? சத்தமா பேசுங்களேன். உயிர் தெளிந்திருக்க வேண்டும். இரண்டாவது படி, அப்படி நான் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெளிந்திருக்கிறேன், அப்படி இல்லை எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த உலகத்துல என்னுடைய வாஞ்சையை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இந்த உலகத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை. அப்ப பவுல் சொல்றாரு, உன் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா உன் வாஞ்சை எப்படி தெரியுமா? உலக ஒரு முன்மாதிரி பாருங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை வாஞ்சித்தது போல. அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நமக்கு ஒரு முன்மாதிரி. ஏன்னா ஏசாமி தான் நமக்காக மரிச்சார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அப்ப அவருக்கு வாஞ்சை எப்படி இருந்துச்சா? பிதாவுடைய வலது பாரிசத்துல நான் இருக்கணும், ஏன்னா அங்க இருந்து தான் வந்தாரு, அதே இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற வாஞ்சை இருந்தது போல நீயும் மேலானவைகளை உன்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருவ? நீ நாட ஆரம்பிக்கும். எண்ணங்கள்ல மேல இருக்கும். உன் சிந்தனைகள் உலகத்தின் சிந்தனையோடு கூட போகாது. உன் காரியம் உலகத்தின் காரியத்தோடு போகாது. உலகத்தின் அற்பமான காரியத்துக்காக யாற்றையும் போய் நான் மல்லு கட்டிக்கிட்டு நிற்க மாட்டேன். என் எண்ணம், என் சிந்தனை மேலானவை. அப்பா எப்படி உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நானும் உட்காரணும். அதான் தேவ பிள்ளைகளை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சும்மா பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தசமபாகம் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, ஊழியத்துக்கு போறதெல்லாம் உலகம் வேணா உன்னை மெச்சும், சபை மெச்சும், பாஸ்டர் மெச்சுவாரு. நாங்க மெச்சுறது என்ன? தூக்கி பேல போட வேண்டியதான். கடவுள் உன்னை பார்த்து என்ன சொல்வாரு? வித்தியாசமா சொல்றாருல்ல. உயிர் தெழுந்த அனுபவம் அந்த காலையில் உண்டா? இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னிலே காணப்பட்ட பழைய மனுஷன் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய சாயலிலே நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், மேலானவைகளை நாடணும், பூமிக்குரியவைகளை அல்ல. நீ மேலானவைகளை நாடு. கர்த்தர் பூமிக்குரியவைகளை உன் வாழ்க்கையில அதிகமா தேவன் கொடுப்பார். நான் திருப்பி சொல்றேன் தேவப்பிள்ளை, நான் சொல்றதை உங்களால புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம அதை விட்டுக்கிறோம். உலகத்துல சாக்கடையிலேயே நான் எப்படி மேலே போகணும் நினைச்சு நான் பிடிக்கு 3 காலு நான் நினைச்செல்லாம் சாதிக்கணும்னு சொல்லி நானும் சாதிச்சு எனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தையும் நம்ம கூட்டிட்டு இருக்கிறோம். கெத்தா பேசுறோம், நான் சாதிச்சுட்டு இல்லை, நான் நினைச்சதை நடத்தி காண்பிச்சுட்டு இல்லை. கடவுள் உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உலகம் உன்னை பார்த்து சந்தோஷப்படலாம். மகனே மகளே, நீ மேலானவையை தேடணுங்கிறதுக்காகத்தானே உனக்காக கல்வாரி சிலுவையில உனக்கு நான் ஒரு மேலான ஒன்றை வச்சிருக்கிறேன். மேலான ஒன்று, அது நித்திய ஜீவன். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை சகோதரனே சகோதரிய இந்த காலை வேளையில நம்மிலே உண்டா? நம்முடைய குடும்பத்திலே உண்டா? எத்தனை தேவ பிள்ளைகளுடைய பெற்றோர் சொல்ல முடியும், பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். கிறிஸ்துவோடு என் பிள்ளை உயிர்த்தெழுந்திருக்கிறார், கிறிஸ்துவோடு என் மகா உயிர்த்தெழுந்திருக்கிறார். என் பிள்ளைகள் இந்த வாலிப நாட்களிலே மேலானவைகளை தேடுறாங்க, கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நீ தேடினா உன் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க சார். இப்ப நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் 3வது ஸ்டெப் என்ன தெரியுமா? தேவனுக்குள்ள மறைந்திருக்கிற உன்னுடைய ஜீவனை இந்த உலகத்துல நீ அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? பாவம் செஞ்சதுனால ஜீவன் போயிருச்சு. இப்ப அவர் எனக்காக சிலுவையில மரிச்சிட்டாரு. மரிச்சதுனால என்னுடைய பழைய வாழ்க்கை நீங்க மறித்திருக்கிறீர்கள் என்பது என்னுடைய பழைய வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடன் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவாகிய தேவனுக்குள்ள என்ன செய்திருக்கிறது? அது மறைந்திருக்கிறது. அப்ப நம்முடைய லக்கு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தையெல்லாம் தேவ பிள்ளைகளை அப்பாட்ட மறைஞ்சிருக்கிற அந்த ஜீவனை என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளணும்.
இந்த உலகத்துல நான் எதை பெறுவதற்கு முயற்சி செய்கிறேனோ முயற்சி செய்யலையோ, என் ஆண்டவர் எனக்காக ரத்த சிந்தி என் ஜீவனை மீட்டு பிதாவாகிய தேவனுக்குள்ள அதை மறைச்சு வச்சிருக்கிறார். இஸ் a hidden one. அதை பெறுவதற்கு இந்த உலகத்துல நான் நாடணும். இன்னைக்கு எதை நம்ம நாடிக்கொண்டு இருக்கிறோம்? பட்டத்தை நாடுறோம், அந்தஸ்தை நாடுறோம், பெருமை, சுய பெருமையை நான் விட்டு கொடுக்காம நான் இவன், நான் அவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுங்க. எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன தெரியுமா கேட்பார்? நீ எதை நாடின தேவ பிள்ளைய? எதை நாடின? கிறிஸ்தவர்கள். உன் ஜீவன் இன்றைக்கு அவருடைய பிதாவாகிய தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. நான் சொல்லலைங்க, உங்க கையில் இதே பைபிளை தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. மறைஞ்சிருக்கிற அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏன் 4 வசனத்தை வாசிக்கணும். அடுத்த பாயிண்ட் போகலாம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே நீங்க வெளிப்படுவீங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முடிவு மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவது. மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம அவரை மாதிரி மாறிடுவோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை கசந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், ஏமாற்றம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கலாம். நீங்க உண்மையா இருக்கிறனால உலகம் நம்மளை காரி துப்பும். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லும், நம்ம பேசாததை பேசுறேன்னு சொல்லும், நம்ம போகாத இடத்துக்கு போனேன்னு சொல்லும். உலகம் அப்படிதான் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு வெளிப்படும் போது நான் பிதாவிட்ட மறைச்சு வச்சிருக்கிற ஒரு ஜீவனை நான் வெளிப்படுத்துவேன். அப்படி எங்கூட கூட மகிமை அடைவானா, அவரை மாதிரி நான் மாறிடுவேன். இதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, பின்னாடி போற வாசிங்க. விபச்சாரம், இந்த உலகத்தில் நம்ம எதை விடணும், எதை கை கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் பவுல் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க வாசு புளிச்ச பகுதி. நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. நீங்க உங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நீ பாட்டுக்கொள்றேன். ஆர் யூ எ செப்பரேட் ஒன்? இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கை உலகத்திலே இருந்தாலும், உலகத்தின் மக்களோடு கலந்திருந்தாலும், உலகத்திலே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், உங்க வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா என்பதை தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா என்ன? முதலாவது, நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்திருக்கணும். ரெண்டாவது, நான் அவரோடு கூட என்ன செய்யணும்? அவர் இருக்கிற அந்த மேலானவைகளை என்னுடைய வாழ்க்கையில தேடணும். மூணாவது, மறைந்திருக்கிற என்னுடைய ஜீவன பிதாவாகிய தேவனிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள விரும்பணும். நாலாவது, அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது அவரோடு கூட நான் மகிமை அடையணும். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பு சகோதரனே, அருமை சகோதரியே, உன்னை தாழ்மையா கேட்டுக்கொள்ளுகிறேன். இது ஒன்றுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கணும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. வேற எதையுமே நமக்கு நிரந்தரமானதில்லை. ஆவியானவர் இந்த காலையில நம்மளை அன்பா எச்சரிக்கிறார், அன்பா எச்சரிக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களிடம் இருந்து அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அந்த சாஸ்திரிகள் கண்டுகொண்டார்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ராஜா, இந்த 2021 வருஷத்துல என் வாழ்க்கையை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாற்றுங்க. இன்னும் 2 பாயிண்ட் வைத்திருக்கிறேன், நேரம் இல்லை. நான் முதலாவது பாயிண்டோடு முடிக்கிறேன். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கே இன்னும் நான் 15ஆம் வசனம் வரைக்கும் போகணும். நேரம் இல்லைனால தான் நான் இந்த பைபிள் ஸ்டடிங்கிறது எப்பவுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்த வேண்டிய ஒரு காரியம். நான் தயவுசெய்து அந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. தயவு செய்து ஆலயத்திலே சொல்லப்படுகிற செய்தியை காத்துல தூக்கி போட்டுறாதீங்க. யாரிடத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகமாக கேட்கப்படும். சும்மா உட்கார்ந்து டைரியில எழுதுறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. அதை வீட்டில் போய் உட்கார்ந்து தியானிச்சு அதன்படி என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். கடைசி காலம் கர்த்தர் உங்களை நட்சத்திரமா மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறார். முதலாவது காரியம், பிரித்தெடுக்கப்பட்ட நட்சத்திரம். 4 குறிப்புகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளமாய் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வைத்து தியானித்திருக்கிறோம். இந்த வசனங்களை வீடுகளை போய் தியானிப்போம். நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்க சொல்லாமலே
உங்களை தேடி வரும். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள எங்கே ஆண்டவர் என்று கேட்கிற உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மூலமாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் காட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.